ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க, என்னடா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் நாங்கள் செல்லூரில் ஒரு இடத்துல குக்கி வைக்க போயிருந்தோம். குக்கி வைக்க கொடுத்துருந்தேன், நான் வாங்கலாம் அப்படின்ட்டு போனப்போ பார்த்தீங்க அப்படின்ட்டா ஃபோன் வந்து ஆக்சுவலாக கீழே ஒரு கவர் மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எப்போயுமே போட்டுட்டு தான் நான் இது போவேன். இதை பேசிகிட்டு தான் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்த்தீங்க அப்படின்னா அதில் மறந்த பாட்டில் நான் வச்சுட்டு போயிட்டேன். நான் சரி குக்கி வச்சுட்டு பார்த்துட்டு கீழே வரேன்னு பார்த்தா ஃபோனை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி போச்சுன்னு எனக்கே தெரில. அப்படியே அழுது மூஞ்சியெல்லாம் நல்லா வீங்கிடுச்சு. மூஞ்சி வீங்கினதுக்கப்புறம் சரி அழுது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எல்லா கல்யாண பொண்ணுங்களுக்கு ஃபுல்லாமே நான் என்னெல்லாம் ஒரு 4 செட்டு கொடுக்குறது இருந்தது. அது எப்படியோ என்னன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் எதுவும் மிஸ் பண்ணல, அவங்களும் நம்மளுக்காக இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணால் பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் கரெக்டாக பேசி இது பண்ணி அவங்களால வர முடியல மேம், நாங்கள் ஆள் வச்சுருந்தோம், நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ண நானே போய் கொடுத்துட்டு கூட வந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கூட இன்றைக்கி எனக்கு நடந்தது. ஸோ அப்படியே எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியலை. அவ்வளோ இது ஃபோன் போனதுலேருந்து இது ஏன் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் 16, 17க்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் இருக்குது. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9894620191. அந்த நம்பருக்கு எதுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, மார்த்தாண்டத்துலேருந்து எனக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தீங்க. அவங்க நம்பர் வந்து நான் சேவ் பண்ண கிடையாது. ப்ளீஸ் இந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நான் மாற்றாண்டேன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த ரோஸ் கலர் பீஸ் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த திருச்சி, ட்ரிவாண்ட்ரம் இவங்க எல்லாத்துக்குமே நம்பர் ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணல. ஆனால் உங்கள் கொரியரில் உங்கள் நம்பர் இருக்குது. நானே உங்களை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு நானே உங்களை கூப்பிடுறேன். ஏன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆக இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் நான் சிம் வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன இதுன்னு எனக்கு இன்னும் அது இதாகலை. ஏன்னா அப்படியே அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ டென்ஷனாக இருந்ததுனால என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே இதாக இருந்தேன். ஸோ அதான் உங்களுக்கு நான் இதை சொல்லணும். அதனால தான் என்னோடய ஃபோன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப். நியூ கஸ்டமர்ஸ் யாரும் ஃபோன் பண்ணியிருந்தாலும் 2 days வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுவேன். தேங்க்யூ. எனக்கு இந்த மூத்தத்துக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் நீங்கள் இன்ஸ்டாலேருந்து பண்ணியிருக்கீங்க, யூடியூப்லேருந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். நீங்கள் இல்லாட்டினா உண்மையிலேயும் நாங்கள் கிடையாது. ஸோ எத்தனையோ பேருக்கு புதுசாக நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு அதை கேட்குறப்போ உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கள் டீமும் நாங்கள் சேர்ந்து ராத்திரியும் பகலுமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் தான் நான் இன்னும் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் ஆல்.